ஏக்கா மூஞ்சி என்ன மாதிரி வச்சுக்கோங்கக்கா. ஐயா பார்க்க சகிக்கவே இல்லையே. ஏக்கா நீங்க தான் சும்மா இருங்கக்கா. என்ன நினைச்சு ஏது நினைச்சு ஒன்றும் தெரியல. பெரிய பொண்ணு வீட்டில் இருக்கவா இல்லை அவளை அடிச்சு தோட்டிட்டாங்கன்னு தெரியல. மூஞ்சி சோகமா வச்சுக்கோங்க. பல காமிச்சு இருப்பீங்க. ஏண்டி உன் மூஞ்ச பார்க்கும் போதே காமெடியா இருக்கு. இன்னும் என் மூஞ்ச மாதிரி இது மாதிரி வச்சேன்னா பார்க்கறவங்க சிரிச்சிருவாங்கடி. சிரிச்சிட்டோம் மூஞ்சி சோகமா வை. இப்போ பாட்டி சரியா இருக்கு தானே? அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஐயோ எனக்கு சிரிப்பா வருதுடி. அக்கா உங்களை வச்சு ஒரு ஊருக்கு அப்புறம் போக முடியாது போகுது. முதல்ல வாழை நான் வந்துடும். வந்து நிலம் வந்து பக்கம் இவன் நான் எப்படி பேசுறேன்? சே கூப்பிடு. பெரிய பொண்ணு ஏடி பக்கத்துல நிக்கிற எனக்கே காது கேட்கல. சத்தமா கூப்பிடுறீ. ஐயோ ஏடே யாராவது வீட்டுல இருக்கீங்களா? ஏமா தாயே நம்மள பிச்சைக்காரங்க நினைச்சுக்க போறாங்க பாரிப்போ. அப்ப நீங்களே கூப்பிடுங்க. வீட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து கடை கிடைக்க வந்திருக்கமா. யாரா இருக்கீங்களா இல்லையா? அப்படியேக்கா வீட்டுக்கு 10,000 ரூபாய் தராங்க. சரி வாய் முடு. முதல்ல என் பேர் எதுக்குக்கா? கோமதி. வீட்டுக்கார பேர் வந்து ஞானசேகர். 2 பசங்க இருக்காங்க. அப்புறம் வந்து எங்கள் மாமனார் மாமியார் அவங்களாம் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஆளுக்கு 10,000 ரூபாய் கணக்கு பண்ணி ஒரு 60,000 ரூபாய் போட்டுங்க. பேங்க் நம்மளாம் கொடுக்குவேன். ஆமாம் 60,000 ரூபாய் உன் பேங்க்கில் போடுவாங்க. இங்கே 10 பேர் நானே உட்காந்து நடப்பேன். பெரிய பொண்ணை கூப்பிட்றதுக்கு நானே இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இவருக்கு 60,000 ரூபாய் போடணுமா அக்கௌண்ட்டு. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அவங்க சிந்து அடிச்சுருக்காங்க. ஓ சும்மா சொன்னீங்களா? 60,000 ரூபாய் கிடைக்குன்னு நினச்சேன். டூருக்குலாம் வர போகிறோம். அதுக்கு செலவு காசு வேணுமான்னு பார்த்தேன். ஆமாம் அப்படியே கொட்டி கிடைக்குது. பீரோல இருந்து உங்களுக்கு அள்ளி தரேன். கை கேட்டினது வாய் கேட்டாமல் போச்சு. சரி வந்த வேலையை பார்ப்போம். வீட்டில் யாரா இருக்கிறீங்களா இல்லையா? அக்கா நீ வேற கத்தாதக்கா. வராதுக்கு முன்னாடி சத்தம் போறேன். வீட்டில் யாரா இருக்கிறாங்க இல்லையான்னு தெரியல. வீட்டுக்கு வந்து நின்று கதவு கூட வந்து போய் எங்கே போச்சு தெரியல. ஒருவேளை பெரிய பொண்ணுக்கு சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாங்களோ? துரத்தி தான் நேரம் வீட்டு வெளியே வந்திருப்பா. வீட்டு தான் வரலையா? அப்போ இங்கே தான் இருப்பா. இல்லைன்னா ஆறு குளம் குட்டை எங்கன்னா விழுந்துட்டாலோ? நம்ம வேணா போய் எங்களை போய் பார்க்கலாமா? ஆமாம் அவள் தான் முதல்ல ஆறு குளம் படையில போய் விடுவா. உன்னதான் தள்ளி விடுவா. இங்கே தான் இருப்பா. இரு கூப்பிடலாம். கத்தி தொண்டை தண்ணி வெட்டி போகுது. கடவுளே பெரிய பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லபடியா இருக்கணும் அவ. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட போட்ட நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாத அள்ளிக்குள்ள வாடி அழகே, ஜாமத்தில் காத்திருப்பேன் நானே சுல்தானே சுல்தானே சுல்தானே. சுல்தானே சுல்தானே சுல்தானே. ஏண்டி உங்க வீட்ல காலையில சண்டையா இருந்தது. என்னாச்சு ஏதாச்சு? உங்க மாமியார் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நாங்க பயந்து அலறி அடிச்சு ஓடி வந்திருக்கா. நீ நல்லா டான்ஸ் ஆடி இருக்கியா? உங்களுக்கு யாருக்கா சொன்னது இதெல்லாம்? காலையில ராதிகா பையன் சதீஷ் பால் வாங்கிட்டு வரும்போது பார்த்தா நிறைய உங்க வீட்ல ஒரே கூட்டம் வந்தது. கார்ல நின்னது சண்டைன்னு சொன்னானே. ஐயோ இங்க என்ன நடந்துச்சு சரியா தெரிஞ்சுக்கல போலாம. சொன்னேன்னு வச்சுக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி தான் ஆடுவீங்க. ஏடி என்ன நினைச்சி சொல்லண்டி. நானும் ஆடுறேன் இந்த மாதிரி. ஐயோ அது எப்படி என் வாயில சொல்லுவேன்? வாயில சொல்லாத. அப்ப வேற எதுல சொல்ல? சீ இருக்கிற வேலை வெட்டிலாம் விட்டுட்டு இந்த மாடு கூட தண்ணி கட்டல. புள்ள கூட புடுங்க அதெல்லாம் விட்டுட்டு இவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பக்கத்துக்கு வந்தா எரும மாடு எப்படி ஆடி இருக்காப்ப. ஏய் சொல்லடி எனக்கு வேற திக்கு ஏக்கா என் நாத்தனாரு கல்யாணம் பண்ணி போச்சுல. ஆமாண்டி என்னடி ஆச்சு? அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்? நேரா அவங்க அப்பா கிட்ட கூட்டின்னு போயிருக்கான். போய் என்ன சொன்னா? பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சான்னு சொன்னானா? அதே எப்படி சொல்லுவான்? நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏண்டி அந்த ரொம்ப மோசமான ஆளு. சரி அங்கேயே போனாங்க. அவங்க சென்னைக்கு எங்க தானே வேலை தேடி கிடைச்சிருச்சு. நாங்க அங்க போறோம். அங்க வீடு பார்த்துன்னு அப்படின்னு சொன்னாங்க. அங்க எதுக்கு போனாங்க? அவங்க அப்பா இதுக்கு போய் பக்கத்துக்கு போனாங்க. சொல்றது முழுசா கேளு, பதறாத. ஏன்னா முதல்ல ஆட்டத்தை நிப்பாட்டு. ஆடிட்டே சொல்றேன் கேளுங்க. இவெல்லாம் ஜென்மத்தில் திருந்த மாட்டா. அவங்க அப்பாவை பார்க்க போனாங்க. அப்புறம் ஏண்டி ஆச்சு? என்னன்னு வந்திருக்கோம்? யாருக்கும் சொல்லாம கொள்ளாம எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம்? வீட்டை விட்டு வெளியில போடா. இந்த சொத்துல உனக்கும் இந்த சொத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லியிருப்பாரு. அதானே ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம் அப்படிலாம் பாட்டு போடுவாங்க நினச்சிங்களா? சீன் அந்த மாதிரி கிடையாது. என்னதாண்டி ஆச்சு? ஏக்கா அந்த பையன் கூட்டின்னு போனான் பார்த்தியா என் நாத்தனார வீட்டுக்கு. அங்கே போனவனா அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு, சரி உனக்கு அப்பா அம்மா முக்கியம் கிடையாது, இந்த பொண்ணு தானே முக்கியம் நீ நினைக்கிற, சரி உனக்காக நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வரணும், நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருக்கா. பரவாயில்லையே கல்லுக்குள்ள இங்கே இருந்திருக்கேன். ஆமாக்கா அதான் என் நாத்தனாரை கூட்டின்னு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நல்ல முகூர்த்தனால ஒன்று பார்த்து இப்போ வந்து என் நாத்தனாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து சாப்பாடு தயாராக இருக்குது. அப்போ ரிசப்ஷன் கல்யாணம் பாட்டு கச்சேரி எல்லாமே இருக்குதா? ஏண்டி அந்த 100 நகை பங்களா காரு அந்த எத்தனை ஏக்கர் நிலம்லாம் வைக்கிறாரு அதெல்லாம் நடியாச்சு. கௌரவமா பணமான்னு பார்த்துருக்காரு. நமக்கு கௌரவம் தான் முக்கியம், பணம்லாம் வேணாம் சொல்லிட்டு முடிவெடுத்தாரு. பரவாயில்ல நல்லபடியாக முடிஞ்சுதே. அதான் எங்கள் நாத்தனாரும் மாமியாரும் காலையிலே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் டிவியில் பாட்டு போட்டு ஆடின்னு இருக்கேன். நான் பயந்தே போயிட்டேன்டி. சதீஷ் சொன்ன உடனே அந்த பசங்க வேற நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததுங்க. என்ன பண்ணுறது? அக்கா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் என்ன சொல்கிறதுக்கு? அதுங்க தானே கல்யாணம் பண்ணிச்சிங்க. அதனால எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. நீ எங்களுக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அதான் நினச்சேன் நான். பாருப்பா நம்ம கூட இருக்கிறவங்களே முதல்ல நம்ம நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ அந்த மாதிரி வேலை பண்ணுற ஆள் தானே. அதுக்கு 10 பொறுத்தவோ பக்காவாக உங்கள்கிட்ட தான் பொறுக்குது. சரி கல்யாணம் ரிசப்ஷனு பாட்டு கச்சேரி நம்ம மெஹந்தி அப்படி இப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதத்துலேயே கல்யாணம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேசிங் வேறு போகணும். எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ரெடி அவங்க எல்லாம்.
நலங்கள்லாம் வேற வைக்கிற நாத்தனா இருக்கு. இனிமே திருவிழா தான். அம்மா அந்த கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. அந்த ஆட்டத்தை எங்க நிப்பாட்டாளா பாத்தியா? ஏன் உங்களுக்கு எரியுது? கோமதி நான் வீட்டுக்கு போறேன். சரிக்கா நைட் 8 மணிக்கு நமக்கு ட்ரெயின் ஊட்டிக்கு போறதுக்கு ரெடியா கிளம்புங்க. இங்க இருந்து 6 மணிக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு மணி 8 ஆகும். எங்க இருக்க ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு 2 மணி நேரமா? முன்னாடியே போயிட்டு கரெக்டா நம்ம பெட்டி எங்க வருதுன்னு பார்த்து நிக்க தேவையில்லையா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போனா தான் நல்லது நமக்கு. அப்புறம் அவசரமா கிளம்பி போயிட்டு ட்ரெயினை விட்டுட்டோன்னு வச்சுக்கேன் எல்லாம் வேஸ்டா போயிடும். ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருக்கோம்ல. சரி அந்த மலை மாலை ஆடுது அந்த மலை மாலை சொல்லும் போது நான் போய் ரெடியா வரேன். நைட்டுக்கு சாப்பாடு டிஃபன் என்னமோ புளி சாதம் என்னமோ கலரி எடுத்துன்னு வாங்கக்கா. அவங்க வீட்டுல இருந்து அவங்க எடுத்துன்னு வருவாங்க. நம்ம ட்ரெயினில் போய் சாப்பிட்டுக்கலாம். சரி சரி. என்னடி 6 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியா ரெடி. நான் இப்பயே ரெடி தான். ரயில்வே ஸ்டேஷன் போய் உட்காந்து வரோம். ஆசை தோசை அப்பளம் வடை. நீங்களாம் எப்போ கிளம்புறீங்களோ அப்போ தான் கிளம்புவேன். சரியா அவங்க சொல்றது சரிதான். சீக்கிரமா போய் கிளம்பி அங்கே போய் நில்லு. ட்ரெயினை கொஞ்சம் நிப்பாட்டி வை. நாங்கள் வந்துடுவோம் சீக்கிரமா. ஆமாம் நம்ம போகிறது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை நான் நிப்பாட்டி வைக்கிறேன். கை போட்டேன்னு வச்சுக்கேன் ஏற்றிட்டு போயினே இருக்கும். அப்படியே நம்ம ஊர் லோக்கல் பஸ் பாரு. நம்ம ஊர்லேயே அந்த ட்ரெயின் 2 நிமிஷம் தான் நிற்கும். 6 மணிக்கெலாம் கிளம்புங்க. 7-7:30 அங்கே போய் சேர்ந்துட்டா தான் ட்ரெயினில் நம்ம வந்து கரெக்டான பெட்டி போய் நிற்க முடியும். பத்தேக்கா நான் சொன்னதே தான் பெரிய பொண்ணு சொல்கிறேன். சீக்கிரமா கிளம்புங்க. இங்கே பாரு கோமதி எல்லாரையும் மொத்தமாக இழுத்துனா போக முடியாது. அவங்கவுங்க எது பஸ்ஸோ ஆட்டோவோ ஸ்கூட்டரோ எதோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்லு. 6 மணிக்கு எங்களை கிளம்பினா 7 மணிக்கெலாம் வந்து சொல்லு எல்லாரையும். அப்படியேக்கா அவங்களும் வசதி இல்லைம்மா. ஆமாம் மொத்த பேரும் ஒன்றா இழுத்துட்டு போகணும்னு வச்சுக்க லேட் ஆகிடும். அப்புறம் யார் வரலையோ அவங்க விட்டு நம்ம மட்டும் போயினே இருக்கலாம். அது எப்படிக்கா நம்ம கூட எல்லாரும் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் எப்படி விட்டு போக முடியும்? அப்போ யார் வரலையா வெளியே நின்று பார்த்து நிறைய வராதவங்கள நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம். ஐயோ ஊட்டிக்கு நான் வருவேன்ப்பா. அப்போ போய் ரெடி ஆகும். சரிடி நான் வரேன். ஓகே 6 மணிக்கு தான் ஷார்ப்பாக கிளம்புங்க. சுல்தானே 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 மூஞ்சியும் மொகர கட்டிருப்பார். வாடி போலாம். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இவளுக்கு போய்ட்டு முடிச்சு போச்சு இப்போ. என் வயசு தான் இருக்கும் இருக்கு சிம்ரனுக்கு. ஆனால் சிக்கன் இருக்காங்க இந்த வயசுலையும். நம்ம தான் நல்லா ஊதிட்டோம் இட்லி மாதிரி. டயட் ஆகிட்டு இருந்த சிம்ரன் மாதிரி ஆயிடணும். அதுக்கு சோத்த குறை முதல்ல. அக்கா நானே சரியா சாப்பிட்றது இல்லைக்கா. நானே ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றேன். வேலைக்கே கொஞ்சமாக சாப்பிடணும். பட்னி இருக்கிறதே முதல் தப்பு. அதனால தான் ஊதி போகிறேன் நீ. அப்படியேக்கா இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. அப்போ 3 வேளைக்கு சாப்பிடணுமா? ஆமாம் நீ 3 வேளை சாப்பிட்டா தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு என்ன சத்து தேவையோ அதெல்லாம் சாப்பிடணும். வெள்ளை சாதத்தில் கம்மி பண்ணிக்கணும். காய்கறி நிறைய சாப்பிடணும். அப்படியேக்கா நான் இது வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பிட்ருக்கேன். காய்கறியில் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்கேன். சாதம் ஒரு கரண்டி இருக்கு வச்சுக்கா. காய்கறி 2 கரண்டி இருக்கணும். அந்த மாதிரி காய்கறி நிறைய வச்சு 1/4 சாப்பாடு 3/4 காய்கறி இருக்கிற மாதிரி சாப்பிட்டோம்னா சீக்கிரமா உடம்பு குறைஞ்சிரும். ஏக்கா இதை விட சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? சீக்கிரம் உடம்பு குறையதுக்கு சுகர் வந்துச்சு வச்சுக்கேன் டக்குன்னு குறைஞ்சிரும். வாயில வசந்த வச்சு கேட்கன்னு என்னக்கா உண்மை தானே சொன்னேன். சுகர் வந்தவங்களும் உள்ளே தானே இருக்காங்க. சுகர் வந்து எவன்டி அவசப்படுறது? சோறு நம்மளே ஒன்றும் தின முடியாது. வாழ்க்கை ஏன் வாழறன்ற மாதிரி இருக்கும். வீட்டு சாப்பிடக்கூடாது அத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்ணு முன்னே எல்லாமே இருக்கும். எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம கூட வேடிக்கை பார்க்கணும். தேவையான கொடுமை. நான் ஒல்லியா வந்தாலும் ஒன்றா ஆகத்தவளை நம்பி இருக்கேன். வாக்கா போலாம். இந்த மாதிரி குண்டா இருந்தாலும் சுகர் வரும். இவன் மேலே அக்கறை வச்சு இவ்வளோ பார்க்கறதுக்கு வந்தவர் முதல்ல இவங்க மாமியார் இவ்வளோ வீட்டை விட்டு துரத்திருக்கணும். முன்னாடியே சொன்னா கேட்டியா? பாவம் நீ தானே வந்தா எப்படி சொல்றாங்க? இவ்வளோ என்ன பொம்பளை வச்சு குடும்பம் நடத்துறாங்கன்னு தெரியல. ஆமா உங்களெல்லாம் வச்சு நடத்தும் போது எங்களெல்லாம் வச்சு நடத்த மாட்டாங்களா? உங்களோட நாங்கள் மோசமாக போயிட்டான் வந்தேன்னு வச்சுக்க வாயில வெத்த பாக்க போடுங்க உனக்கு. ஏக்கா விடுக்கா அவள் லூசுன்னு தெரியாது உங்களுக்கு. அவளுக்கு வாயில வாக்கு தெரிய கிடையாது. நீங்க போங்கக்கா. அவளை உனக்கு ஒரு நாள் இருக்குடியே. அந்த ஒரு நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓவரா தான் ஆட்டம் போட்டு இருக்கிறேன். என் மாமியாரே என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வந்துட்டாங்க. ஏக்கா வாக்கா நமக்கு டைம் ஆகுது. இதுக்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. வாங்க நம்ம போய் கிளம்பலாம். வாயை தந்தா நல்ல வார்த்தை ஒண்ணு கூட வர மாட்டேது. பெரிய வச்சு அவங்க மரியாதை மட்டும் இல்லாம பேசுறது. சரிக்கா கோவம் போடாம போங்கக்கா. உன் முகத்துக்காக அவளை சும்மா விடுறேன். ஆமா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியலையா? ஏன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அடி வாங்கினா தான் அடங்குவியா? மேலே கையை தான் வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏக்கா வடங்க மாட்டாளாம். இவ்வளவு மாமியார் கிட்ட தான் போட்டு கொடுக்கணும். அவங்க தான் இவளுக்கு சரியான ஆளு. இப்படி சொல்றேன் நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சேனே. நீங்க போங்கக்கா. நமக்கு எதுவுமே தெரியாது. நான் வாடினு இருப்பா. எவ்வளவு நாளைக்கு வாடன்னு சொல்ல முடியாதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை நம்ம தான் கெச்சி போட்டு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுன்னு கண்டுபிடிச்சிச்சுங்களோ? அந்த அளவுக்குலாம் இதுங்க உஷார் கிடையாது. சரியான விஷ பூச்சிங்களா இருக்குதுங்க. சரி நம்ம துணி மணிலாம் எடுத்து வச்சு முதல்ல கிளம்புவோம். தொட்டு தொட்டு பேசும் சொல்லிட்டானா தொட்டு முட நெஞ்சல் தில்லோனா. என்னடா நம்ம ஊரில் எந்த ஃபங்க்ஷனுமே நடக்கவே சொல்லிட்டு பார்த்தேன். பரவாயில்ல கல்யாணம் ஒன்று இருக்குது. புதுசாக ப்ளவுஸ் வர தைக்கணும். இந்த வாட்டியாவது ஆரி ப்ளவுஸ் தைக்கணும். அவள் ஆரி ப்ளவுஸ் தைச்சின்னு சீன் காமிச்சுனுங்க. நம்ம தான் ஆரி போடாமல் பிளைன் ப்ளவுஸ் போட்டுன்னு இருக்கோம். இந்த வாட்டியாவது நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஆரி ப்ளவுஸ் தைக்கணும். என்னடி பண்ணுறீங்க? துணியில் எடுத்து வச்சிங்களா? என்ன சத்தம் இது? இவன் என்ன இது பட்ட பகல நடு வீட்டில் பட்டுருக்கா? புளியம்பழம் எடுக்க போகிறதானே சொன்னா? எடே எரும மாடு கணக்கா தூங்குறாளே. இவனுங்கெல்லாம் ஊட்டிக்கிட்டு போயிட்டு எப்படி தைட்டுன்னு வர போறேன்னு தெரியல. அதுக்கு தான் டூருக்கு வரல எங்கேயும் வரல. நான் ஆளை விடுங்கன்னு சொல்கிறேன். உசுரை எடுக்கிறாளுங்க. நான் பெற்று வச்ச ரெண்டும் தூங்குறா பாரு எரும மாடு மாதிரி. 8 மணிக்கு ட்ரெயின் துணிலாம் எடுத்து வச்சால என்ன பண்ணா ஏது பண்ணா ஒன்றும் தெரியல. அந்த 2 பசங்க வர எங்கே போச்சுங்கன்னு தெரியல. எப்படி தூங்குறாமா இவா? ஏடி ராத்திகா. சொல்லுக்கா. எரும மாடை எழுந்துடி மணி ஆகுது. ஐயோ குறுக்கெல்லாம் வலிக்குதே. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா எங்கன்னா விடுறியா? வீட்டில் தான் அந்த பசங்க தூங்க விட மாட்டேங்க. சண்டை போட்டு நமக்குள்ள முன்னதுங்க. நீங்கள் வந்து படுத்தாலும் இது தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. இல்லையா தூங்குற நேரம் மாட்டேங்குது. ட்ரெயினுக்கு வர டைம் ஆச்சுடி. ஐயோ நைட்டு 8 மணிக்கு தான் ட்ரெயின். இப்போ எதுக்கு ஆடினு இருக்கிற?
துணி மணிலாம் எடுத்து வச்சு கிளம்புறதுக்கே மணி 6 மணிக்கு கிளம்பினா தான் அங்கே 8 மணி ட்ரெயின் பிடிக்க முடியும். மணி இப்போ 4 கிட்ட ஆகுதே அக்கா. இன்னும் 2 மணி நேரம் இருக்குதுல்லக்கா. கொஞ்சம் ஒரு மணி நேரம் தூங்கிக்கிறேக்கா. தூங்கு, நல்லா தூங்கு. தூங்க போத்தாலும் ஒன்றும் போத்தாலும் நல்லா தூங்கு. சி எங்கன்னா தூங்க விடுத. எதுக்கும் தலையாடி நின்று உயிர் எடுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கத்துக்கு விடுறியா? 8 மணிக்கு தானே ட்ரெயின், 6 மணிக்கு தானே எது கிளம்ப போகிறோம். ஆமாம் 8 மணி ட்ரெயினுக்கு எதுக்கு நீ 6 மணிக்கு கிளம்புறேன்? 7 மணிக்கு கிளம்புனா ஆகாதா? ஆமாம் மொத்த பேர் இழுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்குள்ள ஆட்டோ கிடைக்காது. இங்கே வேறு ஆட்டோ கிடைக்கலன்னா தேடி வேறு போகணும். 6 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி 5 நிமிஷம் வந்து நிற்க போகுது. இந்த காலத்துல ஆட்டோ கிடைக்காது, ஊர் கிடைக்காதுங்க. 1 கிலோ புளி 100 ரூபான்னு கொடுத்து வாங்கியிருந்தா கூட 4 மாதத்துக்கு வந்திருக்கும். இந்த மரத்தில் புளி இருக்குது சொல்லிட்டு அதை உளுக்கி காய வச்சு அதை கொட்டையை எடுத்து சரி வீட்டுக்கு வச்சுக்கலான்னு பார்த்தா இந்த புளிய மரத்தை காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ள முதுகு எலும்புலாம் உடஞ்சி போச்சு. குறுக்கெல்லாம் வலிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 ஊசி போட்டால் தான் உடம்பு தேரும் முழுகுது. ஒரு கடையிலே வாங்கி நான் புளி யூஸ் பண்ணியிருக்கலாம். வீட்டில் மரத்தில் காய்க்கிறத விட கடையில் போய் யாரும் வாங்குவாங்களா? ஆமாம் அதை பறிச்சு காய வச்சு கீழே இருக்கிறதெல்லாம் பொறுக்கி எல்லாத்தையும் செஞ்சு அந்த புளியை ரெடி பண்ணுறதுக்குள்ள 100 ரூபாய் கொடுத்து கம்முன்னு வாங்கியிருக்கலாம்க்கா. திமிரில் தான் இருக்குது. வேலை செஞ்சு பேர் உங்களுக்கு தெரியும். என்ன எல்லாத்தையும் புளியில் காய வச்சு கொட்டைலாம் எடுத்து வச்சிட்டியா? இன்னும் புளிய மரத்தை உரிக்க ஆரம்பிக்கல. புளிய மரத்தை காய தான் வச்சு வச்சிருக்கேன். அதுக்கே டயர் ஆகிட்டியா? சரிதான் போ. நல்ல பொண்ணு தனியாமா நீ. சின்ன வயசில் வேலை செஞ்சேன். இப்போ வேலை செய்யும் போது குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணது பார்க்க அப்புறம் குனிய முள்ள நிமிர முள்ள முதுவாக வலிக்குது. ஆப்ரேஷன் பண்ண முதுல வச்சு தைச்சாங்கன்னு தெரியல. தைக்கிறாங்க முதுல வச்சு. இந்த பேர் துணியில் எடுத்து வச்சா இல்லையா? அந்த பசங்க என்ன தான் பண்ணுது? அவங்க துணி அவங்க எடுத்து வைக்க சொல்லி எங்கள் மாமி அவங்க துணி எடுத்து வைப்பாங்க. என் ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து வைங்க. வீட்டு சேர்த்து வைக்கணும். என்ன 4 மணிக்கே ஆயிடுச்சா? சரி 2 மணிக்கே போயிட்டு குளிச்சுட்டு துணி மணி எடுத்துன்னு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன். வீட்டுக்கு போனால் பசங்க தொல்லை தாங்க முடியலக்கா. 2 அடிச்சுன்னு பண்டுங்கன்னு மேலே ஊந்துங்கன்னு அமக்கல பண்ணின்னு இருக்குதுங்க. அதனால சரி கொஞ்சம் நேரம் இங்கே தூங்கலான்னு வந்தேன். உன் தொல்லை தாங்க முடியல. சரி கொஞ்சம் நேரம் படு. அதுக்குள்ளே நான் சாப்பாடு செஞ்சிடறேன். புளி சாதம் புதுலாம் நைட்டுக்க ஏமா எத்தையோ ஒன்று செய். கொஞ்சம் நேரம் படுக்கிறேன். கும்பகண்ணனே மிஞ்சிடப்படாது தூக்கத்தில். சரி முதல்ல அரிசி கலையை போட்டு சாப்பாடு வச்சிடலாம். புளி குழம்பு வச்சுக்கலாம். தொட்டுக்க எப்பயும் மாதிரி பகடவே வாங்கிக்கலாம். தொட்டுக்கல எதுவும் செய்ய முடியாது. அன்று காதல் பண்ணியது உன் கண்ணம் கிள்ளியது நிறமாறாமல் என் நெஞ்சில் தான் அது எப்போதும் நிற்கிறது. நகைரட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அதில் நெஞ்சில் நிற்கிறது. ஜாதி பள்ளி பூவே தங்க வெண்ணிலாவே. எடி இந்த பேக் தானே கேட்ட? ஆமாம் ஆமாம் இந்த பேக் தான். எல்லா துணியும் எடுத்து அடுக்கு. இந்த ஒரு பேக் போதுமா எல்லா துணியும் வைக்கிறதுக்கு? ஏன் பத்தாதா? எல்லா துணியும் இந்த பேக்லேயே வச்சுட்டு வச்சுக்க. யாராலும் தூக்கின்னு வர முடியும்? நீ தூக்கின்னு வரியா? வெயிட்டாக இருக்கும்டி. சரி இன்னொரு பேக் எடுத்துன்னு வருவா? எடுத்துன்னு வா. இதில் வந்து உன்னோட ட்ரெஸ்ஸை என்னோட ட்ரெஸ்ஸை வச்சுக்கலாம். இன்னொரு பேக்கில் வந்து அப்பா தான் அம்மா தான் வச்சுக்கலாம். சரிடி. எடி அருண்லாம் வந்தால் ஜாலியாக இருக்கும்ல? ஊட்டிக்கே அருண் வருவான். அவங்க எங்கேயுமே வர மாட்டாங்கடி. அவங்களுக்கு விவசாயம் வர செய்யறதுக்கே கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்தோன்னா அவங்க மாடை பார்த்துக்கணும், கழனியை பார்த்துக்கணும், செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும், அப்படியே தான் சொல்லுவாங்க. அம்மா கூட கூப்பிட்டாங்க. அவங்களாம் வரலன்னு சொல்லிட்டாங்க. அம்மா கூப்பிட்டாங்களாடி? கூப்பிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரியா தெரியலையே. அவன் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பார்க்கட்டோமா? ஆமாம் கூப்பிட்டோன்னே அப்படியே வந்துடுவாங்க எல்லாரும். எல்லாரும் வரலாம். அருண் மட்டுமாவது வருவாண்டி. விளையாப்பார் விளையாப்பார். இதெல்லாம் பெரிய தொல்லையாக இருக்குது. இன்னும் பவுடர் லிப்டிக் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். சரல் வேறு எடுத்து வைக்கணும். இந்த அம்மாவோட புடவை தான் பெருசாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் தூக்கினே போக முடியாது. பேசாமல் அம்மாவுக்கு வந்து சுடிதார் எடுத்துக்கலாமா? 2 சுடிதார் வாங்கி வச்சிருக்கோம், போடவே மாட்டேங்கிறாங்க. அது வேணா எடுத்துக்கலாம். சரி அப்பா கூட பேண்ட் சட்டை எடுத்துன்னு வாடி. இல்லைன்னா வேஸ்டியே கட்டின்னு இருப்பாரு. குளிரும். பேண்ட் சட்டை எடுத்துக்கோ அப்பாக்கு. ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கோடி. எடுத்துக்கோ. சாப்பாடு கொஞ்சம் நெட்டாக வச்சிடணும். அப்போ தான் புளி சாதத்துக்கு நல்லா இருக்கும். நல்லா குழந்தை வச்சுட்டோன்னா உப்புமா மாதிரி ஆகிடும். அம்மா எங்கள் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டோம்மா. சொல்கிறேன். மக்கள் எடுத்து வச்சுருங்களா? அந்த காதில் கட்டத்தில் எடுத்துக்கிங்களா? எல்லாமே எடுத்துட்டோம்மா. நம்ம மலையில் ஏறும்போது வாந்தி கிந்தி ஏதாவது வரப்போது. கவரேஜ் எதாவது எடுத்து சைட் ஜிப்பில் போட்டு வை. சரிம்மா எடுத்துக்கிறேன். அப்புறம் ஆதார் கார்டு அப்பா தான் என்ன எடுத்து பேக்கில் போடு. ரூம் கிரீம் எடுக்கும்போது ஆதார் கார்டு கேட்பாங்க. அம்மா ஒரிஜினல் எடுத்துக்கோ, ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. ஒரிஜினல் எடுத்துக்கோடி. பத்திரமா எடுத்துன்னு வரணும். தொலைச்சிட்டுனா அது தொல்லையாக போயிடும். உனக்கு வந்து எல்லோ கலர் சுடிதார் எடுத்துக்குவேன். எதே சுடிதாரா? நான் சின்ன குழந்தையா? சுடிதார்லாம் வேணாம், புடவை எடுத்துக்கோ. அம்மா நம்ம டூருக்கு போகிறோம்மா, கோயிலுக்கு போகலாமா, ஊட்டிக்கு போகிறோம். புடவெல்லாம் வேணாம், புடவெல்லாம் அசிங்கமாக இருக்கும். சுடிதார் வாங்கணும்னா அந்த எல்லோ கலர் சுடிதார், பிங்க் கலர் சுடிதார் 2 எடுத்துக்கிறேன். ஏண்டி உங்கள் அப்பா வராது கூட? உங்கள் அப்பா வரல கூட பரவாயில்ல. சுடிதார்லாம் போட்டால் திட்டுவார். அதெல்லாம் வேணாம். ஏம்மா அப்பெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாருமா. நீ இந்தம்மா ஓவராக சீன் போடுற. ஆமாம் சீன் போடுற. சீன் பேச்ச பற்றியா? அம்மா உங்கள் புடவெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குமா. அதெல்லாம் தூக்கின்னு போக முடியாதும்மா. ட்ரெயினில் ஏறிக்கணும், பஸ்ஸில் ஏறிக்கணும். அதனால தான் சுடிதார் தானே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதே போட்டுக்கோங்கம்மா, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்டி பேக் 2 எடுத்துக்கின்னு வர போகிற? உங்கள் அப்பா வேறு அவர் தூக்கின்னு வருவார். மரியாதையே புடவை எடுத்து வை. அந்த மாம்பழ கலர் புடவை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர் புடவை, அந்த இன்னொன்று வந்து என்னது ஒரு காப்பி கலர் புடவை, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வை. உன்னை மாடனா மாற்றலான்னு பார்த்தா முடியாது போல இருக்க. ஏண்டி அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே எடுத்து வையண்டி. ஏண்டி அவங்கள அமக்கலம் பண்ணுற? நேரமும் அந்த கொண்டையை ஒன்று கட்டிக்கினே புடவை ஒன்று சுற்றிக்கினேன். இப்படியே இருங்கம்மா. போ புடவைக்கு மேட்சாக ப்ளவுஸ் இருக்கும் பாரு. அது புடவைக்குள்ளே எடுத்து அப்படியே. அம்மா
சித்தி நம்ம இங்கே படுத்துட்டாங்க. கத்தாதிரி, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். புளிய மரம் எடுத்து போட்டு டயர்ட் இடுப்புல வலிக்குதான், அதனால கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லியிருக்கா. கத்தாத. அச்சோ, இவங்க என்ன கிளம்பலையா? அதெல்லாம் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். போங்க போங்க. இவ முடிச்சுன்னு தான் இருக்கிறாளா? ஒரு அம்மன் கத்திருந்தா எங்கேருந்து தூங்குறது? நான் இடுப்பு பிடிக்குது, கொஞ்ச நேரம் பட்டுன்னு இருக்கேன். சித்தி நீங்க வேணா சுடிதார் போடுங்க சித்தி, சூப்பரா இருக்கும். இப்போ அவகிட்ட போயிருக்கிறியா? சுடிதார் தானே போட்டா போச்சு. சூப்பர் சித்தி. பாரு சித்தி பாரு, நான் சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டாங்க. நீ தான் அந்த காலத்து ஆளாவே இருக்கிற இன்னும். ஏடி அவளுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது, அவள் சுடிதார் போடுவா. எனக்கு இவ்வளோ பெரிய பசங்க இருக்குது, என்ன எப்படி அசிங்கமாக போட முடியும் சுடிதார்லாம்? பத்தாவதுக்கு உங்கள் அப்பா வர கூட வராரு. அவர் எதிர்க்கிற சுடிதார்லாம் போடணும்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, நீங்கள் போட மாட்டேன்னு சொல்லுங்க. அந்த சுடிதார் வாங்கும் போதே வேணாம்னு சொன்னேன், நீங்கள் தான் தொல்லை பண்ணி வாங்கி கொடுத்துருங்க. வாங்கி வச்சு நமக்கு பண்ணி வைக்கிங்களா? அப்போ நீங்கள் போட மாட்டீங்க கடை சரிக்கா? போட மாட்டேன்டி. சரி விடு, அதை சித்தி கொடுத்துடலாம். எதை சித்தி கொடுக்க போறியா? ஆமாம், நீங்கள் தான் போட மாட்டேன் சொல்லிங்களே, வேஸ்ட்டாக தானே இருக்குது. சித்தி கிட்ட கொடுத்தா அவங்களாவது போட்டுப்பாங்க. என்ன சித்தி, அம்மாவோட சுடிதார் போட்டுக்கிறீங்களா? அவன் என்னோட குண்டா இருக்கடி, லூஸாக இருக்கும். இப்போ இருக்க டைமுக்கு அதான் ஆர்டிஸ்ட் மாதிரி டக்கு பிடிக்கிறதுலாம் டைம் இல்லை, என்ன பண்ணுறது? ஆமாம், ரொம்ப தீவிரம் தான் இவளுக்கு. நீ நானும் ஒரே சைஸில் தானே இருக்கோம், நீ ஒன்றும் என்னோட ஒளியெல்லாம் கிடையாது, கரெக்டாக தான் இருக்கும், போட்டுக்கோ. இல்லைக்கா, உன்னோட 2 கிலோ கம்மியாக இருப்பேன் நான். சித்தி அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், டக்குலாம் பிடிக்க வேண்டிய வேலை இல்லை. சரி, உன் ஆசைக்காக போட்டுக்கிறேன். சித்தி தான் குட் கேர்ள். நான் இப்போ எத்தனை இருப்பேன் மகா? அந்த பேக் அப்படி ஓரமாக வச்சுட்டு ஒரு நான் 2 லிட்டர் வாட்டர் கண்ணு ஒரு 2-3 கிலோ வந்து தண்ணி ஊற்றி ஒரு பேக்கில் போட்டு வை. ஏம்மா சாப்பாடா செஞ்சு நிற்கிங்க? ஆமாடி, ட்ரெயினில் போகும்போது நைட்டு சாப்பிட்டு தேவல. ஏம்மா சாப்பாடெல்லாம் வந்து அங்கே ட்ரெயின்லேயே ஹோட்டல்லாம் இருக்குமா, அங்கே வந்து விற்கும், நம்ம அதை வாங்கிக்கலாம். எதுக்கு வேஸ்ட்டாக சாப்பாடெல்லாம் செஞ்சு நிற்கிங்க? ஆமாடி, உங்களுக்கு டூர் கூட்டின்னு போது பார்த்தாதுன்னு எல்லாத்துக்கும் ஹோட்டல்லேயே வாங்கி தரேன். அப்படிங்க கொட்டியில் கிடக்குது. அங்கே 2 இட்லி 2 தோசையே 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லுவாங்க. புளி சாதம் கலரி எடுத்துன்னு போனால் முடிஞ்சு போச்சு வேலை. அதோட ஹோட்டலில் வாங்கி தரணுமா, ட்ரெயினில் வைக்கிற ஹோட்டலில் வாங்கி தரணுமா? எவ்வளோ திமிர் பற்றியா? ஏம்மா நீங்கள் தானே கஷ்டப்பட்டு செய்ய போகிறீங்க, செய்யுங்க. எனக்கு என்ன வந்தது? இப்போ புளி சாதம் தான் கலரி எடுத்து போகிறோம், அது பெரிய விஷயமா அது. புளி சாதம் கலரிங்கன்னா பக்கடா தொட்டுக்க வாங்கி போகிறோம், அவ்வளோதான். இவரை ஊருக்கு போயிட்டு வரைக்கும் சிக்கனமாக காசு செலவு பண்ணணும், புரியுதா? தாம் செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இப்போ காலேஜ் ஃபீஸ் வரை கட்டணும், எப்படி கட்டுறது? அடக்குடங்கமாக இருங்க. அதுக்கப்புறம் டூர் வேணா ஒன்றும் வேணா சொன்ன சொல்கிற வச்சிங்க என்ன கேட்டிங்களா? அது அடம் பிடிச்சி டூருக்கு இப்போ புக் பண்ணி வச்சிட்டிங்க. ஏம்மா இப்போயே புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் புலம்புவியே? ஆமாண்டே, இருக்கிறத சொன்னால் உங்களுக்கு புலம்புற மாதிரி தான் இருக்கும். குடும்பம் நடத்துறவங்க தானே கஷ்டம் தெரியும். ஜோ இனிமேல் இவங்க கண்ணை எதுக்கு நிற்கக்கூடாது, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி தினமும் ஊற்றி வைக்கலாம், இந்த ஊற்றி வைக்கிறேன். இல்லை, அந்த சின்னதாக இருக்கும் அந்த பவுடர் டப்பா, இந்த 10 ரூபாய் ஃபரன் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கங்க. அப்புறம் பொட்டு பாக்கெட் எடுத்துக்கங்க. பொட்டு இல்லாமல் சுற்றி இருக்காதீங்க, அப்புறம் உங்கள் அப்பா திட்டுவார், புரியுதா? காலேஜுக்கு போகும்போது எப்படின்னா போங்க, இங்கே உங்கள் அப்பா இருக்கும்போது செஞ்சு பொட்டு தான் வைங்க நெத்தியில். அப்புறம் வலையில் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தலை வரதுக்கு சீப்பு, கண்ணாடி, இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ. தேங்காய் கூட எடுத்து வச்சுக்கோ. ஏம்மா எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுட்டோம்மா. சரி, தைலம்லாம் எடுத்து போட்டுக்கங்க. தைலம், இந்த ஜுரம் மாத்திரை, அது என்ன இந்த கூட எடுத்து போட்டு வச்சுக்கோ. அம்மாவுக்கு வந்து அங்கே பனியெல்லாம் பெய்யெல்லாம் சளியெல்லாம் பிடிச்சிக்கோ. கொஞ்சம் மாத்திரை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் அப்புறம் அங்கெல்லாம் சுத்த முடியாது, மாத்திரை வந்துக்கலாம். ஏம்மா மாத்திரைலாம் போகும்போது தான் வாங்கணும், தைலம் கூட காலி ஆயிடுச்சுமா, தைலம் கூட போகும்போது வாங்கிக்கலாம். அப்படியா? போகும்போது ஆட்டோ நிப்பாட்டி தான் வாங்கணும். தாத்தா பாட்டி நம்ம கூட வராங்களா? அவங்களாம் வரல, அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஏம்மா அவங்களும் வந்துருக்கலாம்ல? சரி, நானும் கூப்பிட்டு பார்த்தேன், வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி, வீட்டை பார்த்துக்கிட்டோம் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ராதிக்கு அப்படி மாடு வேறு இருக்குது, அது வேறு கண்ணு போட போகுது, அதை வேறு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் அவங்க இங்கே. நம்ம வேறு எங்கேயாவது கோயிலுக்கு கொண்டு போவோம்ல, போயிட்டு போகலாம். சரி, பேக் வச்சுட்டு தண்ணி ஊற்றி போய் மறந்து போகிறோம். ஏம்மா என்னடி உங்களுக்குப்பா? அத்தை மாமா பாட்டிலாம் வராங்களா? ஐயோ, உங்களை கூப்பிடவே இல்லையே. ட்ரெயின் புக் பண்ணும் போதே கூப்பிட்டுருந்தா ஒரு வேளை வந்திருப்பாங்களோ? ஏம்மா ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருக்கலாம்லம்மா அவங்கள. ஏடி ஞாபகமே இல்லடி எனக்கு. உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஞாபகமே இருக்காத. என்னடி பண்ணுறது? அவங்களாம் வந்திருந்தா கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும்ல. மறந்துட்டேன்டி. பசங்களாம் வேலை லீவில் வீட்டில் தான் இருக்குதுங்க. எங்கள் அண்ணன் மனசு வந்து எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான். இந்த மாதிரி நம்ம போகும்போதாவது எல்லாரும் கூட்டின்னு போயிருக்கலாம். எப்பயுமே உங்களுக்கு ஒண்டியாக வாழணுமா, மற்றவங்கள பற்றி யாரை பற்றி யோசிக்காத. ஆமாம், நான் தான் ஒண்டியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஐயோ, என் வீட்டில் தான் அந்த பசங்க தொல்லை தாங்க முடியல, சண்டை போட்டு அமக்கலாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பட்ட இதுங்க தொல்லை தாங்க முடியல. ச்சே, சும்மாவது அறிவு இருக்கு அவங்க 2 பேருக்கும். இங்கே ஒருத்தவங்க தூங்குறாங்களே, இல்லாமல் மீன் கடை மாதிரி சண்டை கடை மாதிரி எது கத்தி நீங்கள் கிடக்குறீங்க? ஏன்டி நம்ம ஊட்டிக்கு போகிறோம், அண்ணனை கூப்பிட்டு வந்து வந்திருப்பாங்களா, அண்ணன் அண்ணி பசங்க அம்மாலாம் வந்திருப்பாங்களா? யாருக்குமே நம்ம கூப்பிடவே இல்லடி. ஏன் அவங்களுக்கு போக தெரியாதா? நீ கூட்டிட்டு தான் அவங்க போவாங்களா? அவங்க போகிற இடத்துக்குலாம் கூட்டிட்டு போகிறாங்களா என்ன? ஏன்டி இப்படி பேசுற? பின்ன நீ உண்டு உங்கள் வேலை உண்டு நீரு, புரியுதா? அண்ணனை கூப்பிடலையா, ஆட்டுக்குட்டியை கூப்பிடலையா? இதெல்லாம் எனக்கு தேவையா? எல்லாம் உன்னால் வர்றது. பேக் வச்சுட்டு போய் தண்ணி ஊற்று போய். சே, ஏன்டி இருந்தாலும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருக்கலாம். மூஞ்சி பாரு, மூஞ்சி சூடாக ஒரு காப்பி போட்டு கொடு, குடிச்சிட்டு போய் நான் வேலையை போய் பார்க்குறேன். எல்லாத்தையும் இழுத்துட்டு வரேன். போயிட்டு துணிலாம் எடுத்து வைக்க சொன்னேன், எடுத்து வச்சதுங்களா? இல்லை உட்காந்து சண்டை போட்டு நாமக்கலம் முடிந்ததுங்களான்னு தெரியல. என் மாமியார் வேறு கோயிலாண்ட போகிறேன்னு சொல்லிச்சு. இன்னும் வந்ததா இல்லையான்னு வேறு தெரியல. அதை வேறு எடுத்துன்னு வரணும். என் வீட்டுக்காரன் வேறு வேலையிலேருந்து வர சொன்ன சீக்கிரமா. நைட்டு 9 மணி தான் வருவோம் பொழுது. விட்டு தான் போகிறேன் பாரு வீட்டில். ஏன்டி சாப்பாடு கொதி வரட்டேன், இறக்கிட்டு காப்பி போட்டுறேன். அந்த சாப்பாடு கொதி வரும்போது கொதி வரட்டும், கேஸை போய் காப்பி போட்டு விடு. அந்த கேஸ் ஸ்டவ் எதுக்கு வாங்கி வச்சு, எதுக்கு சிலிண்டர்லாம் வாங்குறேன்? ஒரு ஆத்திர அவசத்துக்கு காப்பி கீப்பி போகிறதுக்கு தானே. அப்படியே வச்சு பூஜை பண்ணுவேன். போட்டு எடுத்துலாம். கொஞ்சம் தான் கேஸ் இருக்குது, காலி ஆகிடுன்னு பார்த்தா இந்த மாதிரி பேசுகிறல. சரி, போட்டு எடுத்துன்னு வருவோம். சிலிண்டர் முதல் புக் பண்ணணும். எந்நேரமும் அடுப்பில் தான் சோறாகுது. இது எப்போ கேஸில் ஆகுது? சிலிண்டர்லாம் வாங்கி வச்சுனா தான் பண்ணுறேன்.
அந்த மனுஷனை ஆஃப் டே எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வர சொன்னேன். வந்து இங்கே துணிமணிலாம் எடுத்து வைக்காது பசங்க ரெடி பண்ணலாம் அதெல்லாம் கிடையாது. இந்த மனுஷன் என்னைக்கு தான் சொல்கிற பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சொல்லு, ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்கான்னு. ஹலோ, எங்கே இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? எது வேலையில் தான் இருக்கிறீங்களா? யோ, உங்ககிட்ட எப்போ சொன்னீங்க? நான் மதியானமே வந்துட்டு வீட்டில் துணியில் எடுத்து வைக்கணும், கிளம்பணும். நைட்டு 8 மணிக்கெலாம் ட்ரெயின்னா சாயங்காலம் 6 மணிக்கெலாம் கிளம்பணும் மட்டும் சொன்னா இல்லையா? அவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா இல்லையா? இன்னும் வேலையில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எது டூருக்கு போகிறத விட உனக்கு வேலை தான் முக்கியமா? அப்போ நீ இங்கே இரு, நாங்கள் கிளம்புறோம். போவா? ஆஹோ, அவ்வளோ திமுறாய் போச்சா? உன் பசங்களை யார் இட்டுன்னு போகிறது ரெண்டுத்தையும்? அந்த பேக்கில் யார் தூக்கின்னு போகிறது? நான் வேலை வெட்டி இல்லாமல் கூப்பிட்டு கிடக்குறேன். அந்த பேக்கை தூக்கத்துக்கு உன் பசங்களை பார்த்துக்கிட்டு உனக்கு கூப்பிட்டுருக்கேன். ஆமாம், பின்ன நம்ம அணி முன்ன போகிறோம் ஜாலியாக போகிறதுக்க. உன் பசங்களை தூக்கின்னு வரத்துக்கு பேக் தூக்கினது தான் கூப்பிட்டுருக்கேன். சீக்கிரம் கிளம்பி வா, போது வேலை செஞ்சு கிழிச்சது. வந்து வாயை உடைப்பியா? உடை பார்க்கலாம். நீ என் வாயை உடைக்க இல்லை நான் உன் வாயை உடைக்கிறேன் நீ பார்க்கணும். ஆமாம் ஏன் அப்படி தான் ஏன் பேசுகிறேன் என்னப்பா? ஆமாம் எங்கள் வீட்டில் நல்லா தான் எங்களை வளர்த்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் எதுவும் சொல்ல தேவையில்ல. ஆமாம், ஊர் உலகத்தில் உங்கள் மூஞ்சிக்கு யாரும் பொருள் கொடுக்க சொல்லி நீங்கள் தேடி வந்தீங்க. நாங்கள் வெத்தலை பார்க்கறதுன்னு வந்தால் உங்களுக்கு தேடிங்கண்ணே. யோ, அந்த கதைலாம் வந்து பேசிக்கலாம். வந்து வீட்டுக்கு வா. ஆமாம், கூட 4 பேர் இருந்துட்டாங்கன்னா அப்படியே பொண்டாட்டி பிள்ளைங்களே கேவலமாக பேசுறதுனா அவ்வளோ அப்படியே அல்வா தின்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வாய முதல்ல. ஐயோ, ரொம்ப ஓவராக தான் பேசிட்டோமா? வந்து மனசை பறந்து அடிப்பான் போலகுதே. சரி, நம்ம வாங்காத அடியா. இது என்ன சாப்பாடா? கொதிக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கேன். ஏக்கா, சாப்பாடு கொதி வந்துச்சுக்கா. அந்த வரண்டி தட்டில் திறந்து விடு. திறந்து விட்டேன். சாதம் கொஞ்சம் நெத்தாக இருக்கும்போதே வடிக்கணும்டி. சரி, காப்பிங்க. பால் பேரி போட்டுருக்கேன். பால் கொதிக்க வேணாவா? சரி, என்ன சாதம்? புளி சாதம் கலப்புறேன். ஆமாம், நீ புளி சாதம் தான். அதான் நைட்டு நல்லாயிருக்கும். ஏன் ஒரு இட்லியோ சப்பாத்தி அப்படியே எடுத்துக்கூடாது? நைட்டில் சாப்பாடு புளி சாதம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகாமல் போயிருப்பதுக்கா? ஆமாம், ட்ரெயின் குழுக்கல அவங்களுக்கு ஜீரணம் கூட ஆகாமல் போதா? அதுவும் சரிதான். நல்லா தாளாட்டு பாடுற மாதிரி ஆடினே போகல. சரிக்கா, பார்த்து செய்ய. ஒரு இட்லி சப்பாத்தி செஞ்சப்போ நல்லா தான் இருக்கும். முடிஞ்சா செய்யினே. ஐயோ, எல்லாம் செய்ய முடியாதுமா, புளி சாதம் மட்டும்தான். சரி, உங்க இஷ்டம். சரி, பசங்க கிளம்பிச்சிங்களா இல்லையான்னு போய் பார்க்குறேன் நான். என்ன வீட்டுக்கார வந்துட்டாரா? ஃபோன் பண்ணியிருக்கேங்க்கா, வந்துருக்காரு. மத்தியானம் வர சொன்னேன். எங்கன்னா கொஞ்சமாக சொல்ல வச்சு கேட்குறாருக்கா. மத்தியானம் அப்படியே வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் நான். இன்னும் அங்கே வேலையில் தான் இருக்காரு. அவசரமான வேலையை அதை முடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது? எங்கன்னா போனால் வந்தால் வேலையெல்லாம் விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு போனால் தான் நமக்கு காசு கிடைக்கும். சரி, மாமா கிளம்பிடுறமா? வந்துன்னு இருக்காரு. ஏன்னா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி 1 கிலோ பக்கடா என்ன சொல்கிறீ? சாப்பாடு தொடுறதுக்கா? ஆமாம், புளி சாதத்துக்கு அதான் நல்லா இருக்கா? சரி, வேறு ஏதாவது வேணுமா? அப்புறம் வந்து இந்த கால்வலி மாத்திரை, அப்புறம் ஜுரம் மாத்திரை, அப்புறம் தைலம் இதெல்லாம் கூட வேணும்னு சொல்லிவிடு. ஆமாம், மறந்தே போயிட்டேன்ல. சும்மாவே கால் வலிக்கும். இல்லை வேறு மலையில் வேறு ஏறி சுற்றணுமே. தைலம்லாம் வாங்கி வச்சுங்க. ஃபோனை போட்டு வந்துட போகிறாரு. எப்பயோ கிளம்பிட்டேன்னு சொன்னார். ரிங் போதா? போதுக்கா. எடுத்துட்டாரு. மாமா, நான் தான் ராதிகா பேசுகிறேன் மாமா. அக்கா தான் ஃபோன் பண்ண சொல்லிச்சு. ஆமாம், வரும்போது அங்கே பேக்கரி இருக்குல்ல, தங்கமுத்து பேக்கரி, அங்கே வந்து 1 கிலோ பக்கடா வாங்கிக்கோ. அப்புறம் வந்து ஒரு 4 கிலோ எனக்கு தான் அப்படியே பெந்து போட வாங்கிக்கோ. ஆமாம், சூடாக போட்டிருப்பாங்க பாரு. பூரி கூட சூடாக போட்டுருந்தா பசங்களுக்குலாம் கணக்கு பண்ணி வாங்கிக்குமாம்மா. ஆமாம். ட்ரெயினில் போய் சாப்பிட்றதுக்குல, இங்கே சாப்பிட்டு கிளம்புறதுக்கு தான். சரி அக்கா, வேறு என்ன சொன்னேன்? ஏண்டி மாத்திரை தைலம்லாம் சொன்னேன், அதெல்லாம் சொல்லுடி. அக்காவுக்கு வந்து மலை ஏறி நடந்தால் கால் வலிக்குமா, அதுக்கோசம் தைலம், அப்புறம் இந்த ஜுரம் மாத்திரை, இந்த வாந்திக்கு நிப்பாடுறதுக்கு என்ன மிட்டாய் கிட்டாய் மாதிரி என்ன புளிப்பு மிட்டாய் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஜுரம் மாத்திரை அந்த மாதிரி வாங்கின சொன்னாங்க அக்கா தான். எனக்குலாம் வாந்திலாம் வராது மாமா, அக்காவுக்கு தான் வாந்தி வரும். பஸ்ஸெலாம் போனால் அந்த மலையில் வேறு ஏறிச்சுன்னா அதுக்கு தான். ஐயோ, ஆமாம். ஏய், என்ன இழிப்பு உனக்கா? மாமா உன்னை வீட்டிலே விட்டுட்டு வர சொல்கிறாருக்கா. கொழுப்பு தான் அதிகமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? பக்கத்தில் நின்று கேட்டு இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம். வாங்கி சீக்கிரம் வாங்க. ஏக்கா, ஊட்டிக்கு போதில் மாமா ஜாலியாக இருக்கார் போல இருக்கா? ஆமாம்மா, இது வரைக்கும் கடையெல்லாம் மூடிட்டு திருப்பதிக்கு மட்டும் தான் வந்துருக்காரு. வேறு எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. இந்த வாட்டி ஊட்டி கூப்பிட்டோன்னா சரி வரேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல.